ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஹெக்ஸகன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்ற நம்ம பார்க்க போகிறோம். அது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வரையலாம். நம்ம நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு சர்க்கிள் ப்ரொசீஜர் வச்சு பார்ப்போம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளஸ்ட் ப்ரொசீஜர். ஈஸியாகவே நீங்கள் ஹெக்ஸகன் ட்ரா பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஹெக்ஸகனுக்கு என்ன சைடு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதோட ஹெக்ஸகன் சைடு வந்து சைடு வந்து 50 mm கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 50 mm ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 50 mm ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. கரெக்டாக 50 mm ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த சர்க்கிளோட சென்டரில் ஒரு ஹரிசாண்டல் லைன் போடுங்க. அந்த லைன் கரெக்டாக எது வழியாக போகணும்னா, அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வழியாக கரெக்டாக போகணும். ஸோ இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, எகெயின் இதே 50 mm அந்த சைடு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே 50 mm என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு சர்க்கிள் போட போகிறீங்க. இந்த சர்க்கிள் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் கார்னர் இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் கார்னரில் இருந்து ஒரு சர்க்கிள், ஒரு ஆர்க் போட போகிறோம். அந்த ஆர்க் வந்து எங்கே இருக்கும்னா, இந்த சைடும் அது ஆர்க் போய் வெட்டணும். ஸோ இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கே வச்சுக்கிட்டு அப்படியே இங்கிட்டு ஒரு ஆர்க்கு இப்படி போட்டிங்களே, அதே மாதிரி இந்த சைடு வச்சுக்கிட்டு ரைட் கார்னரில் வச்சுக்கிட்டு எகெயின் இங்கிட்டு ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த ரெண்டு ஆர்க்குமே கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் வழியாக தான் போகணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கிளில் வந்து இந்த ஆர்க் வந்து 4 இடத்துல வெட்டி இருக்கு இல்லையா, ஸோ இந்த 4 இடத்தையும் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அதாவது கட் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஸ்ட்ரைட் லைன்ஸாக ஜாயின் பண்ணிடணும். இங்கே முடிச்சிட்டோம். இங்கே ஜாயின் பண்ணிடுறோம். அடுத்து இங்கிட்டு ஜாயின் பண்ணுறோம். இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எல்லா லைன்ஸுமே ஈக்குவல் லென்த்தில் இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஈக்குவலாக எல்லா சைடு இருந்தால் தான் உங்களுக்கு ஹெக்ஸகன் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த சர்க்கிள் போடுறது கரெக்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஆர்க் போடுறதும் கரெக்டாக சென்ட்ரு வழியாக போகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லா ஈக்குவல் டிஸ்டன்ஸில் கிடைக்கும். ஜாயின் பண்ணிட்டு இங்கே அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் வந்துருச்சு. ஹெக்ஸகன் எல்லா சைடுமே இப்போ நம்மளுக்கு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுதான் ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுற ப்ரொசீஜர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேறு ப்ரொசீஜரும் இருக்குது. ஆனால் இதுதான் வெரி வெரி சிம்பிளஸ்ட் அண்ட் ஈஸியஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ நீங்கள் ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுறதுக்கு இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு பின்னாடி ரெஃபர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.